வணக்கம். இன்றைய பதிவில் சனி பகவான் பரிகாரங்கள், சனி பகவான் எப்படி இருந்தால் எந்த மாதிரி பலன்கள் வரும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்கிறத பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. சனி பகவான் நவகிரகங்களில் நீதிக்கும் நேர்மைக்கும் கர்மங்களுக்கு அனுசரித்து பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். நம்ம ரொம்ப ரொம்ப பயப்படுற கிரகமும் சனி பகவான் தான். ஆனால் அவர் நீதிமான். நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் கண்காணித்து கொண்டு அந்த செயல்களுக்கு ஏற்ப தகுந்த நேரத்தில் அதுக்கு நமக்கு உண்டான பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான். அத்தகைய சிறப்புகள் பெற்ற சனி பகவானின் பதிவுக்கு வாங்க பார்க்கலாம். சனி பகவான் ஒரு ஒளியற்ற இருள் கிரகம், அதாவது இருளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் சனி கிரகம். சனி ஒருவரோட ஜாதகத்தில் சுபமாக இருக்கணும், நல்ல நிலையில் இருந்தால் அவர் எல்லா விஷயங்களையும் ஜெயிப்பார். அதே சனி ஒரு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் தீய நிலைமையில் இருந்திருந்தால் அதனால் பல இடைஞ்சல்கள், பல இடையூறுகள் வரும். அதெல்லாம் அவங்கவுங்க கர்மாவுக்கு ஏற்ப இந்த பிறவியில் அமையக்கூடியது. கர்மகாரகன் சனி பகவான் சொல்கிறது இதனால தான். கர்மம் நம்ம போன ஜென்மத்தில் செய்த கர்மம், இந்த ஜென்மத்தில் செய்கிற கர்மங்கள், இதற்கேற்ப பலன் தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய உச்ச ராசின்னு பார்த்தா அவர் துலா ராசியில் உச்சஸ்தானம் அடைவார். சனி பகவான் சுபமாக இருந்தால் ஒரு பிறப்பு முதல் இருப்பவரை சுகமான வாழ்க்கை, நீண்ட ஆயுள், நல்ல வருமானம் நிறைந்த அருமையான தொழில், நல்ல குடும்பம், எல்லா விஷயங்களும் நல்ல பெயர், இதெல்லாம் பெற முடியும். அதே இந்த சனி பகவான் தீய ஸ்தானங்கள்லையோ அந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த பலன்கள்லாம் கம்மியாகி அந்த பலன்கள் அந்த தொழில்கள்னால அந்த விஷயங்களுக்காக சனி பகவான் கொடுக்குற தண்டனையை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்பேற்பட்ட சனி பகவான் வறுமை, கடன், நிலையில்லாத தொழில், கஷ்ட ஜீவனம், தடை தாமதம் போன்றவற்றை சனி பகவான் தீய பலன்கள் கொடுக்கும் நிலையில கொடுப்பாரு. சனி பகவான்னா தூய்மை இல்லாமல் இருக்கிறது, அதாவது அழுக்கு, சோம்பல், எந்த ஒரு விஷயத்தையும் தாமதமாக செய்யறது, கடன், வறுமை, அதே மாதிரி கைகால் ஊனம், கண் பார்வை இல்லாதவங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சனி சாரகத்தில் வரும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவங்களும் சனி பகவானை குறித்த விஷயந்தான். முதல்ல சனி பகவானுக்குரிய முதல் பரிகாரமே நம்ம செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது. அதே மாதிரி அவர்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி தவறுக்கு நான் செய்ய மாட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுங்கன்னு மனமுருக பிரார்த்தனை செய்வது முதல் பரிகாரம். சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் இரும்பு அகல் விளக்கு, இரும்பில் வைப்பாங்க. அப்படி கிடைக்காதவங்க மண் அகல் விளக்குலேயே எள் தீபம் போடுவாங்க. அதாவது கொஞ்சோண்டு எள்ளை எடுத்து அதை ஒரு சின்ன வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டி அதை நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே வச்சு அதை பற்ற வைக்கிறது. பற்ற வச்சுட்டு நல்ல மனமுருக சனி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பிராயச்சித்தம் பண்ணுற மாதிரி அந்த விளக்கை ஏற்றுறது ரொம்ப அருமையான பரிகாரம். அடுத்தது எந்த விஷயத்துலையும் ஒரு நியாயமாக நேர்மையாக நடக்கிறவங்களாம் சனி பகவான் எந்த காலத்துலையும் தொல்லை பண்ண மாட்டார். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச தொழிலை, அந்த தொழிலை நம்ம மனசாட்சிக்கு ஏற்ப நல்ல வரையில் செஞ்சுட்டு இருந்தாவே சனி பகவான் நம்மளை பாதிக்க மாட்டார். இன்னொரு பரிகாரம் சனிக்கிழமை அன்று உடம்பு முழுவது தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்ல ஒரு மணி நேரம் ஊற விட்டு சீவக்காய் தூள் போட்டு குளிக்கிறது. அது சனி பகவானுக்கு ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 மணிக்குள்ளே வர சனி ஓரையில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து கிழக்கு திசையை நோக்கி நின்று தலையில் தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி மீதி எண்ணெய் உடம்புல இருக்க அத்தனை பாகங்களையும் தேய்ச்சி நல்லா குளித்தோம்னாவே சனி பகவானுடைய முதல் பரிகாரத்துக்கு உண்டான காரியம் அது. அடுத்த பரிகாரம் எள்ளு மற்றும் நல்லெண்ணெய் கலந்து தயாரிக்கிற ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு அதை காக்கைக்கு வச்சு மனசார வேண்டிட்டு அதை காக்கைக்கு கொடுக்கறது கனி முடியும் போதெல்லாம் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்களை கொடுக்கலாம். அகத்திக்கீரை கொடுத்தோம்னா நமக்கு வாரம் சனிக்கிழமை நாளில் கொடுத்தீங்கன்னா அந்த கர்ம பலன் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பழங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்கள், ஊனமுற்ற நண்பர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இந்த மாதிரி நபர்களுக்கு கருப்பு குடை, கருப்பு நிறத்தில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்ஸு,
கருப்பு நிற செருப்பு, அதே மாதிரி கருப்பு கம்பளி சொல்லுவாங்க தெரியுங்களா, கருப்பு கம்பளி இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். கூடவே உணவு, குடிநீர், திங்கிற இனிப்பு தின்பண்டங்கள் ஏதோ உங்களால் முடிஞ்சதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சனி பகவானுக்கு மிக மிக பிடித்த ஒரு பரிகாரம். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, தினக்கூலிகள், தெருவோர வியாபாரிகள், அதாவது தெருவோரத்தில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்ககிட்ட எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசாமல் அவங்களுடைய பொருள்களை வாங்குறது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பரிகாரம். அது பண்ணலாம். ஆதரவற்ற இல்லங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு, சிறுவர் இல்லங்களுக்கெல்லாம் போய் உணவு தானம், உடை தானம் இந்த மாதிரி உதவிகளை செய்கிறது இருக்கிறதுலே தலை சிறந்த பரிகாரம். சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பரிகாரம். இது எல்லாத்தையும் விட நம்ம வீட்டில் இருக்க நம்மளை விட மூத்தவங்க, தாய் தந்தை சொல் பேச்சு கேட்டு நடப்பது சனி பகவானோட அருளை முழுமையாக பெற்றுத்தரும். இது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு செய்கிறது சனி பகவான் தோஷத்தை பெருமளவில் குறைச்சிடும். விநாயகர், அரசமர விநாயகரை வந்து சுற்றி வந்து மனதார வேண்டிட்டு வந்தாலும் அவரோட தோஷங்களும் தப்பிக்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஆஞ்சநேயர் சாமி கும்பிடுறதும் சிறந்த பரிகாரம். அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போகிறது, சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்க நவகிரகங்களை சுற்றி வந்து வழிபடுறது, எல் தீபம் போட்டு வழிபடுறது, நம்ம பேருக்கு அர்ச்சனை செய்கிறது, இதெல்லாம் தலை சிறந்த சனி பகவான் பரிகாரங்கள். இந்த மாதிரி வழிமுறைகளில் நம்ம சனி பகவானுடைய தோஷங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் அவருடைய சனியோட ஸ்தோத்திரம் சொல்கிறது, நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற மந்திரத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி அடிக்கடி சொல்கிறது மிகுந்த பலன் கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ பந்த பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி சனி பகவானை அடிக்கடி காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுறது ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் இந்த பதிவை பார்த்து ரசித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.